வாழ்க்கை துணை வந்து பவர்ஃபுல்லான ஆளாக அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீடு நில வாகன யோகத்துடன் வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க லக்னத்தில் வந்து லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் இவங்க கை ஓங்கியிருக்கும். 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை துணை தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்ட நபராக இருப்பாங்க. தொழில் எப்படி தான்? தொழில் சூரியனுடைய வீடு அது 10ஆம் இடம். எப்படி இருந்தாலும் அரசு சம்பந்தமான ஒரு பணி கிடைக்கும் அவங்களுக்கு. நல்ல கல்வி இருந்துச்சுன்னா உயர் அதிகாரிகளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியாக நான் சொன்ன இராணுவம் போலீஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு எளிதாக, ஏன்னா நல்ல ஹைட்டு இருப்பாங்க, அந்த உயரமே இவங்களுக்கு அந்த பதவிகளை வந்து வாங்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். அதனால் அரசு வேலை வந்து உங்களுக்கு இருக்குது. 75% பேர் வந்து உங்களுக்கு அரசு பணிபுரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் சரி தான், அரசு வேலை உங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும். அதான் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கு இல்லைங்களா, பெரும்பாலும் அமைஞ்சிடும். 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்குது. 70% ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் உங்களுக்கு அரசு வேலை இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் ஏதோ ஒரு அரசு வேலை, அரசு உதவி புரியக்கூடிய இடங்களில் பணிபுரிவாங்க. நல்லாயிருக்கு. அது இப்போ நம்ம நடுவுலையும் கூட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே திருமணத்துக்குள்ளே போயிட்டீங்க. ஓகே, அதான் இப்போ நம்ம கேட்ட கேள்வி வரை நான் சொன்ன பதில் வேறு, அப்புறம் மறுபடியும் யூட்டர்ன் பண்ணி நீங்கள் ஓனாட்டீங்க. இப்போ மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா காந்தாரோட திருமணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வலுக்கட்டாயமான திருமணம் தான். அவங்களுக்கு விருப்பம் கிடையாது முதல்ல. ஆமாம், இவங்க பீஷ்மரே கேட்டு போகிறாருன்றப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே கோவப்பட்டு போகிறாருன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இப்போது இந்த காலகட்டத்தில் இருந்து விருச்சிக லக்னம், இந்த அனுஷ நட்சத்திரம் பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ திருமணத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக. அதாவதுன்னா ஒரு சுமூகமான திருமணமாக பெரும்பாலும் அமையாது. காரணம் என்னென்னா இவங்க சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகக்கூடியவங்க. நல்லா நீங்கள் விருச்சகம் பார்த்தீங்கன்னாவே சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகவங்க எதிர்த்து நின்னா வா பார்த்துக்கலாங்க மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள லாக் பண்ணுறதுனா சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணிட்டால் சரண்ட் ஆகிடுவாங்க. வாழ்நாள் முழுக்க அது அந்த அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்தியம் மாதிரி பண்ணிடுறது. இவங்களா வாலண்டரியா இதெல்லாம் நடக்கும். இப்போ அப்பா திடீர்னு அப்பாவோ கண் கலங்குறாங்க, நம்ம இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் குடும்பம் இப்படி இருக்குது, நீ வந்து இப்படி போனினா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் மற்றவங்களெல்லாம் நாங்கள் கரையாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா பலிகடா ஆகிடுவாங்க. என்ன சிரமமாக இருந்தாலும். அதுக்கு ஒரு படம் இருக்குது, சித்தின்னு ஒரு படம் இருக்கும். எம்ஆர் ராதாவுக்கு மனைவியாக பத்மினி அடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஜெமினி கணேசன் லவ் பண்ணுவார். ஜெமினி கணேசன் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி உடையவர், சொத்து இருக்குது, ஆனால் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவரால் வந்து பத்மினியை வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கும், லவ் பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து என்னென்னா இவருக்கு எம்ஆர் ராதாவுக்கு 4-5 குழந்தைங்க இருக்குது ஏற்கனவே. அவர் வந்து பெரிய பணக்காரர். இந்த ஃபேமிலியெல்லாம் அவர் டேக் ஓவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவார். அவங்களுக்கு வந்து வேறு வழி இருக்காது, திருமணம் பண்ணிருக்காங்க. படம் கதை அதுதான். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு அவங்க வாழ்வாங்க. அந்த கதை தான் எனக்கு பாருங்கள் டப்புன்னு ஞாபகம் வருது பாருங்கள். ஒரு படங்கிறது ஒரு பலவிதமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சொல்லக்கூடிய, இப்போ அந்த சித்தி படம் பார்த்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த கேரக்டருடைய தன்மை தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தியாக மனப்பான்மைக்காக திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களாக தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இது ஒரு வித்தியாசமான லக்னம், வித்தியாசமான மனிதர்கள். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் விருச்சகத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்ற மனிதர்கள் மாதிரி இவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு ரொம்ப பெருந்தன்மையான குணங்களும் இருக்கும், ரொம்ப மட்டரகமான குணமும் இருக்கும். மட்டரகமான குணம்னா என்னென்னா சூழ்நிலையோடு அவங்க ஒத்து போக மாட்டாங்க. நான் இப்படி தான், நான் இது தான் செய்வேன், ஆனால் சூழ்நிலைக்கு ஒத்து வராது. ஆனால் அவங்க கடைப்பிடிப்பாங்க. அது என்ன வேணாலும் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஒரு காஃபி சிம்பிளாக வச்சுங்களேன், காஃபியே குடிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா, காஃபியே கிடைக்காத ஊருக்கு போயாச்சுன்னா சரி அட்ஜஸ்ட் பண்ணி டீ சாப்பிட மாட்டேன், நான் காஃபி தான் சாப்பிடுவேன். காஃபி கிடைச்சா சாப்பிடுவேன், காஃபி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்.
இதுதான் இவங்களுடைய இயல்பு. அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிடாதவங்க இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா அதுதான் வேணும்னு பசியாக உட்காந்துருக்கிறதெல்லாம் இவங்கள்ட்ட நடக்கும். அப்போ இந்த மாதிரியாக ஒரு அடமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. ஆனால் பெரிய பெரிய விஷயங்களை வந்து ரொம்ப எளிதாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பீஷ்மருங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் யாரையும் வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லலை, அவராக வாலண்டியே சத்தியம் பண்ணிக்கிறாரு. காப்பாற்றுங்கன்னு யாரும் சொல்லலை, வேண்டாம் அந்த சத்தியத்தை விட்டுருங்க அப்படின்னு அவங்க தாய் கேட்டது பிறகும் கூட அதெல்லாம் முடியாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இப்படி தான் இருப்பேன், சத்தியம் பண்ணால் பண்ணது தான் நான் கடைப்பிடிச்சா திரும்ப கடைசி வரைக்கும் அப்படி இருக்காருங்களா. அந்த மாதிரியாக ஒரு பயன் இருக்குதோ பயன் இல்லையோ அதனால் என்ன இருக்குதோ இல்லையா, நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன்னாங்க அந்த முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன். காந்தாரி அப்படி தானே? ஆமாம், அதுதான் கேரக்டர் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவலாக கண்ணை கட்டிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க இல்லையா இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த இப்போ எவ்வளோ ஆசா பாசங்களுக்கெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கலாம், தன்னுடைய குழந்தைகளையும் பார்க்கல. துரியோதனன் மட்டும்தான் ஒரே ஒரு தடவை பார்க்குறேங்கிறாங்க, அதுக்கு அவன் உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகணுங்கிறக்காக பாருங்கள். அதுலேயும் ஒரு கலெக்டாக பண்ணிட்டார், அது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அப்போது திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியாகத்தான் ஏதோ ஒரு காரணங்களால் பெரும்பாலானவங்க ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகும். எல்லாத்தையும் அந்த சென்டிமெண்ட்டுக்காக விடுவாங்க. எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் வாழ்வாங்க. தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாத்தையும் விடுவாங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ். கடுமையான துயரங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க ஜி சாதாரண இல்லை. பீஷ்மர்லாம் சொகுசாக வாழ்ந்துட்டார். நீங்கள் அவர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொகுசாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர பகுதி வரும்போது இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகக்கூடியவங்களாக, பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக, ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ திருராசன் தவறு செய்யும் போதெல்லாம் இவங்க தான் பின்னாடி இருந்து அவங்க செய்யாதீங்க, இது தர்மம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து காந்தாரி சொல்கிறாங்க. காந்தாரி வந்து ஒரு நியாயமான ஆள். அவருக்கு வந்து பாண்டவர்கள்லாம் கூப்பிடுங்கிற எண்ணமே இருக்காது. காந்தாரி சொல்லுவாங்க, பாண்டவ பசங்களை கூப்பிடுங்க, அவங்கள காட்டிலே விடக்கூடாது, இங்கே இவங்க தான் வரணும், அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு காந்தாரி சொல்லி தான் அவர் பண்ணுவார். அதெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு நியாயங்கள் இருக்குது, ஒரு தர்மங்கள் இருக்குது, ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது விசித்திரமாக இருக்கும். அதுதான் பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு விசித்திரமான கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் தான் ஹைலைட்டில் இருக்கும். ஆமாம், அது இல்லாமல் அந்த ஜோதிடர் பூரா அந்த விருச்சிகத்தையே கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வருவாங்க. விருச்சிகத்தை பற்றியே தான் நிறைய பேசுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொன்னால் அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேலாம் பெருசாக நம்பிக்கை இருக்காது, ஆனால் ஆர்வம் அதிகம். நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இதை வந்து கரெக்டாக அந்த ஜோதிடர் பிடிச்சிக்கிட்டு அதிரடியாக நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாயாஜாலம் மாதிரி பணம் கொட்டுன்னு போகுது. எப்படியா கொட்டும், என்ன புதையல் இதில் எடுக்க போகிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த ஜோதிடத்துக்குள்ளேயே ரொம்ப டீப்பாக போயிட்டோம். சரி, திருமணம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ மகாபாரதம் உள்ள போவோம். ஓகே. இப்போ காந்தாரி வந்து கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? அதுக்கப்புறம் தானே குழந்தை பிறப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மகாபாரதம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த கதாபாத்திரத்தை மட்டும் நம்ம பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். எந்த மாதிரியாக உணர்வுடையவங்க, என்ன நியாய தர்மங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் மகாபாரத நடிகளில் இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நம்ம பேசும்போது விருச்சிக லக்கணத்தை பற்றி பேசுகிறோம், அனுச நட்சத்திர பற்றி பேசும்போது அந்த காந்தாரிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியான குணங்களுடையவங்கிறது தான் இந்த அனலைசிங்கில் நமக்கு இருக்கிறது. அதில் இப்போ இந்த குழந்தை பிறக்கிறது வந்து நீண்ட காலமாக கர்ப்பத்தில் இருக்காங்க. அதிகபட்சமாக 12 மாதங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் அதற்கு முன்பாகவே தர்மன் பிறந்தார். தர்மன் பிறக்கிறது வந்து பாண்டவர்கள் முதன்மையான ஆளாக இருக்காங்க. குந்தி தேவி வரத்தின் மூலமாக அவங்க தர்மனை வந்து பிரசவிக்கிறாங்க. இது வந்து இவங்க கேள்விப்பட்டவுடனே கோபம் வருது, ஆத்திரம் வருது. ஏன் காரணம்னா, அவர் சொல்கிறது யார், திருராசன் சொல்கிறது, என்ன நீ இப்படி இருக்கிற, இன்னும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிற, இப்போ பாண்டு புத்திரன் வந்து பிறந்துட்டானே, இந்த அரசாட்சி வந்து அவங்களுக்கு ஆளுமைக்கு போயிடுமே, நீ என்ன குழந்தை பெற்றுக்க. அந்த கோபத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தானே வயிற்றில் இடிச்சுக்கிறாங்க, இன்னும் பிறக்கலையேங்கிறது.
இதனால் கருவில் வந்து பிரச்சனையாகுது. அதை என்ன பண்ணுறாரு, வியாச முனிவர் என்ன பண்ணுறாரு, 100 குடங்களில் அதை போட்டு 101 குடங்களில் போட்டு அந்த கருவை வளர்க்குறாரு. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, முனிவர்கள் நினச்சா எது வேலை செய்யலாம் இல்லைங்களா. ஆனால் கதையில் வந்து நெய் குடத்தில் போட்டு வளர்த்ததாக சொல்கிறாங்க. அது உண்மையிலே வந்து அது ஒரு ஃபார்முலா அப்படின்னு நம்ம வச்சுக்கொண்டு தான், ஏன்னா அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். அப்போது இந்த மாதிரியாக ஒரு தனியாக எடுத்து வளர்க்க முடியுங்கிறதையும் அந்த கால குளோனிங் முறையில் சொல்லியிருக்காங்கிறது இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 100 குழந்தைகளில் முதன்மையான பிறந்தவன் வந்து துரியோதனன். முதல் குடத்தில் வந்தவர் துரியோதனன். அதனால் மற்ற குழந்தைகளை விட துரியோதனன் மேலே காந்தாரிக்கு பாசம் அதிகம், திருராசனுக்கு அதிகம். கடைசியாக பிறந்தவன் வந்து விகர்ணன் பேர், அவர் தான் கடைசி ஆள். அதற்கு பிறகு துச்சலைங்கிற ஒரு பெண் குழந்தை. அது 101 குழந்தைகள் அவங்களுக்கு உண்டு. அப்போது இப்போ இந்த ரணகலமாக பிறக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லைங்களா, பெரும்பாலும் இந்த விருட்ச இலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியாகவும் இருக்கும். நம்ம மகாபாரதத்துக்குள்ளே போடுவோம், அப்புறமா அங்கே வருவோம். அப்போது பிறந்தவங்கன்னா இப்போ காந்தாரிக்கு வந்து என்னென்னா, என்ன இருந்தாலும் துரியோதனன் தர்மனுக்கு அடுத்து பிறந்தவங்கிற இதனால் அரசாட்சி வந்து தர்மனுக்கு தான் போகுங்கிறதுல திருராசனுக்கு ஒரு பெரிய கவலை இருக்கும். முன்னாடியே பிறந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இதை சகுனி ரொம்ப அருமையாக பயன்படுத்துவார். ஏன்னா இப்போ இந்த 2 பேர்த்துக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது தானே முக்கியம். அப்போது இந்த ராஜ்யம் உங்களுக்குரியது, உங்களுடைய மகனுக்கு தானே அடுத்த ராஜ்யம், பாண்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே ப்ளே பண்ணி அக்காவுக்கும் சொல்லுவார். ஆனால் காந்தாரியை ஒரு விதத்தில் நீங்கள் பாராட்டலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உரிமையை பற்றியெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மகனாக தான் பார்க்குறாங்க. மகனாக தான் தர்மனையோ பீமனையோ எல்லாத்தையுமே என்னென்னா, ஏன்னா இந்த ஒரு கவலையில் இவர் என்ன பண்ணுவார், திருராசனை காட்டிலேருந்து அழைக்கவே மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். இப்போ விதுரர் சொல்லுவார், நீங்கள் அந்த மாதிரி விடக்கூடாது, பாண்டவர்கள் வந்து நம்ம கூட்டிட்டு வரணும், குழந்தைங்களா இருக்காங்க, குழந்தைங்களை கூட்டு வரணும் அப்படிங்கிறாரு. காந்தாரியும் சொல்கிறாங்க, நீங்கள் விட்டாங்க அது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதா, பாண்டு புத்திரர்கள் வந்து இந்த மாதிரி வனத்திலே இருந்தாக்க சரியாக வருமா, அது ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க. கல்வி இருக்குது, அவங்களுக்கு வித்தைகள் இருக்குது, அரசுக்கு உரியவங்களாக இருக்காங்க, இது உங்களுக்கு ரொம்ப அவமானத்தை ஏற்படுத்தும், கெட்ட பேர் ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவுரை சொன்னதுக்கு பிறகு தான் அவர் பாண்டவர்களை கொண்டு வர. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை, இவன் தர்மம் தானே இளவரசன் ஆவாங்கிறது. அதை நம்ம ஆரம்பத்திலே நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் காந்தாரியுடைய நியாயங்கள் வேறாக இருக்குது. அவங்க 2 பக்கமும் சுமூகமாக இருக்கிற மாதிரியாக, உள்ளுக்குள்ளே 1000 இருந்தாலும் தன் மகன் மேலே பிரியம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயம் நியாயமான விஷயத்தை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ விசித்திரமாக இருக்கும் அவங்களுடைய போக்கு. யாருக்கு, திருராசனுக்கு. நீ என்ன, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் நீ பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, குந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியன்னு. அவள் என் சகோதரி இல்லையா, எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் உண்டு இல்லையா. ஒரு விதத்தில் பார்த்தாக்க பாண்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் ராஜ்யத்தை, உங்களுக்கு இயல்பாக ராஜ்யம் ஆளக்கூடிய உரிமை இல்லையா, உங்களுடைய மகனுக்கு இருக்குங்கிறது அது அடுத்த பட்சம், உங்களுக்கே உரிமை இல்லையா, பாண்டுவனுடைய உரிமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பிறகு தான் மனைவிட்டே கெட்ட பேர் வாங்கிடுவோம் போட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி தான் திருராசன் வந்து அழைக்கிறார். பாண்டவர்களை வனத்திலேருந்து கூட்டி வந்து வித்தைகளை கற்றுக் கொடுக்குறதா இருக்காங்க. திருராசனுக்கு இதில் வந்து எல்லளவும் விருப்பம் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த காந்தாரி தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஏன்னா அது நீண்ட இதாக இருக்குது. நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா காந்தானுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்படி இருப்பாங்க, நியாயம் இருக்கும். அது நியாயத்துக்கு ஒரு அழுத்தமான ஒரு இது இருக்கும், அவங்ககிட்ட வைராக்கியம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சது. அதே மாதிரி தான் இப்போ விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரசவிக்கிற பெண்களாக இருந்தாங்கன்னா பிரசவிக்கிறங்கிறது அவ்வளோ சிக்கல்களை ஏற்படுத்தும். தப்பி பிழைக்கிற மாதிரி தான். ஏன்னா திசையும் வந்து உங்களுக்கு சனி திசை முடிஞ்சு புதன் திசை அப்படின்னா புதன் திசை உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய திசை ஆகிடுது. 11ஆம் இடத்து சந்தோஷத்தையும் எதிர்பாராத சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய திசையாக புதன் திசை வந்துடுது உங்களுக்கு. ஆக அந்த காலத்துலலாம் உங்களுக்கு மருத்துவ வசதி இவ்வளோ இல்லைங்களே.
இன்றைக்கி இருக்கிற இந்த வசதி அந்த காலத்தில் இல்லை. பெரும்பாலும் வந்து விருச்சிக லக்கணத்தினர்கள் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து உங்களுக்கு விரிவடையணும். விரிவடைஞ்சு தான் குழந்தை பிறப்பு ஏற்படும். பெரும்பாலும் அது விரிவடையலைன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல். அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் பிறப்புங்கிறத முதல் பிரசவத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். முதல் பிரசவத்தில் இழந்தவங்க நிறைய பேர் உண்டு. அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாத காலத்தில். இன்றைக்கி ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த தாயனுடைய இழப்பு ரொம்ப குறையுது இன்றைக்கு இருக்கிற கண்டிஷன். ஆனால் அந்த காலத்தில் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மனைவி 3 மனைவிலாம் எதனால கேட்டால் இதுதான் காரணம். சும்மா அவங்க பண்ணிக்கல. 2 தாரம் 3 தாரங்கிறதெல்லாம் பிரசவத்தில் இறந்து போகிறதுனால.